இந்த உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளிவிட்டு வர முடியாத உலகத்திலே என் அருமை பெருமக்களே, அறிவார்ந்த சொந்தங்களே, இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். அப்படித்தான் மார்க்சியம், அப்படித்தான் லெனினியம், அப்படித்தான் பௌத்தம், அப்படித்தான் சமணம், அப்படித்தான் வைணவம், அப்படித்தான் கிறிஸ்தவம், அப்படித்தான் இஸ்லாம், எல்லாம் அப்படித்தான். இவர் யார் சொல்வதற்கென்று தள்ளி வைத்து விட முடியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நாளைக்கு 40 பேர், நாளைக்கு 400 பேர், நாளைக்கு 4000 பேர், நாளைக்கு 4 லட்சம் பேர், நாளைக்கு 4 கோடி பேர், அப்புறம் நாடே கேட்கும், அப்புறம் உலகம் பார்க்கும். இதுதான் உலகம் முழுமைக்கு நிகழ்ந்த வரலாறு. தனி ஒரு மனிதன் சீமான் 36 லட்சம் ஓட்டு. என் நிலையில் நின்று வென்று காட்டு, என் அளவு ஓட்டை பெற்று காட்டு. நான் அரசியல் விட்டு விலகிறேன். எனக்கு தந்த நெருக்கடி 6 தேர்தலில் நான் போட்டியிட்ட சின்னத்தை பறித்துக் கொண்டீர்கள். வேட்பாளர் அறிமுகம் வரை எனக்கு சின்னம் என்ன தெரியாது. தேர்தலுக்கு முதல் நாள் சின்னம் இந்த சின்னம், இது இந்த வாக்குப்பட்டியில் இருக்கிறதா? அது இல்லை, வேற சின்னம். இதே மைக்கு வேற சின்னம், வேற வடிவத்தில். ஒரு சின்ன பயல அவன் தம்பி தங்கையிலையும் பார்த்து என்ன பயன், நீ என்ன பெரிய கிங்காங்க, நீ என்ன பெரிய பரமாத்மா, பாரத நாட்டையே ஆள்கிற பாரதிய ஜனதா ஏன் இந்த இடைத்தேர்தல் போட்டி போடல? ஏன் போடல? ஈரோடு கிழக்குல எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி முதுகுக்கு பின்னாடி நின்னீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எங்க ஐயா அன்புமணி முதுகுக்கு பின்னாடி நிக்கிறீங்க. சிங்காதி சிங்க வா, நான் நேர்ல நிக்கிறேன், நீ நில்லு வா. என்னை விட ஒத்த ஓட்டு ஒண்டி கொண்டு நின்று வாங்கி கேட்டு பாத்துருவோம். இந்திய தேசியமா தமிழ் தேசியமா? இப்பவும் ஐயா ஸ்டாலினுக்கு சொல்றேன், திமுக நாம் தமிழர் ரெண்டே பேரு. சாராய கடை கல்லு கடை ரெண்டும் மோதுவோம், வா மோதுவோம். கூட்டணி நீட்டணி சீட்டணியில எல்லாம் தள்ளிவிடு. ஸ்டாலின் சீமான், கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன், நேருக்கு நேரம் மோதுவோம். டிஎம்கே வெர்சஸ் என்டிகே, திராவிடமா தமிழ் தேசியமா? ஒழிக்கப்பட வேண்டிய தீவிரவே திராவிடம் தான் இந்த நாட்டில். திராவிடம் உறுதியாக நின்றுதான் ஏது இந்தியம்? ஏது நீ முதுகில் சுமக்கவில்லை என்றால் அவனுக்கு இடமேது இங்கே? எப்படி காங்கிரஸ், எப்படி பாரதிய ஜனதா, இந்த திராவிட கட்சிகள் தோழி தூக்கி சுமக்கவில்லை என்றால் இவர்களுக்கு நிற்க இடமேது? ஏது? எங்கே இருப்பார்கள் இவர்கள்? திராவிட பன்னிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்மைகளாக ஒட்டிக் கொண்டு திரிகிறார்கள் இவர்கள். இன்னைக்கு சொல்லு பாப்போம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய தம்பி தங்கைகளே, இப்படி பாருங்க, ஒரு திரைப்படத்தையே எடுத்து பாருங்க, ஒரு சினிமா, ஒரு படம். சாராயம் யாரு விப்பா? யாரு விப்பா? எத்தனை படங்களில் சாராயம் காட்டுக்குள்ள ஊரல் போட்டு விற்பான், கள்ளக்கடத்தல் செய்வான். இவன் மலையை வெட்டி மணலை வெட்டி கடத்துறான், அதுவும் கள்ளக்கடத்தல் தான், கொள்ள கூட்டம் தான். எல்லாவற்றையும் காசு கேட்பான். ஒருத்தன் புதுசா கட்டடம் கட்டுறானா 10 ரவுடி வந்து காரை போட்டு அண்ணனுக்கு வந்து 30% 30 விழுக்காடு அங்கே வந்துடணும், கமிஷன் வந்துடணும். யாரு கேப்பா? இல்ல, கட்டவன் டான், அயோக்கிய பையன், திருட்டு பையன் கேட்பான், கெட்டவன். கமிஷன் யாரு கேப்பா? அவன் தான். எல்லா திருட்டு வேலையப்பா, ரோடு போடுறதா கமிஷன், குளம் வெட்டுறதா கமிஷன், ஏரியை தூர் வர்றதா கமிஷன். இதெல்லாம் யார் செய்வா? கெட்டவன். இதெல்லாம் யார் எடுப்பா? ஹீரோ. இப்ப கெட்டது இதையெல்லாம் செய்யறது யார்? இந்த திராவிட கட்சிகள், ஆட்சிகள். இல்லை யார்? திராவிட மாடல் கோஷ்டி. இதெல்லாம் தடுக்க போற ஹீரோ யார்? பிரபாகரன் பிள்ளைகள், தமிழ் தேசிய கோஷ்டி. ரெண்டுக்கும் சண்டை. அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. தென்னம் ஜெபிக்கிறீங்க, தென்னம் தொழுறீங்க, தென்னம் கோயிலுக்கு போய் வழிபடுறீங்க. ஆனால் இந்த அயோக்கியர்களுக்கே வாக்கு செலுத்தி 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 வெல்ல விடுறீங்க. எப்படி உங்களால சகித்துக்கிற முடியுது? உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்கா? இந்த காவலர்களின் சம்பளம் என்ன? இந்த காவலர்கள் யாராவது ஒரு பணிச்சுமையில ஒருத்தர், பல காவலர்கள் மன அழுத்தத்தால் தற்கொலை பண்ணி செத்தார்கள், அவர்களுக்கு ஒரு ரூபாய் நிவாரண தொகை எவ்வளவு?
தேர்தல் நேரத்தில் கூடுதலா பணி செய்கிறார்கள். அவர்களுக்கு பஞ்சப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த பையனுக்கு இதுல செலவுக்கு கட்டணும். அந்த காசை கொடுத்துருக்கா அரசு? தேர்தல் முடிஞ்ச எவ்வளவு நாள் ஆச்சு? கொடுத்துருக்கா? இல்ல. காசு இல்ல. என்ன காசு இல்ல? நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று படையில் நின்று எல்லையில் நின்று சண்டையிட்டு செத்து போய் உடல் வந்திருக்கு. எத்தனையோ வீரர்கள் உடல். ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்ல. உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடிமகன் செத்துருக்கான். பயிர் வாடி என்று உயிர் வாடி விஷத்தை குடிச்சு செத்துருக்கான். நிலத்துக்குள்ளே செத்து கிடந்திருக்கான். நீ கேட்டு 400 பேர் செத்துருக்கான். ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்ல. நம் ரத்த உறவுகள் மீனவ சொந்தங்கள் இந்திய கடலுக்குள்ளே 850 பேர் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். இன்னொரு நாட்டின் படையால கண்டிச்சிருக்க. இந்திய அரசிடத்திலே பேசி இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க, ஊக்கத்தொகை கொடுங்க, உதவித்தொகை கொடுங்க கேட்டு பெற்றுக் கொடுத்திருக்கா? நெத்தியிலே வைக்கிற ஒத்த ரூபாய் பொட்டு காசு இந்த திராவிட அரசுகள் ஏதாவது கொடுத்திருக்கா? சந்தனக்கட்டை வெட்ட போன செம்மரக்கட்டை வெட்ட போயிட்டோம்னு சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. 20 பேர் தமிழன். அவனுக்கு வாரிசு இல்ல, அவனுக்கு சந்ததி இல்ல, அவனுக்கு குடும்பம் இல்ல. எதுக்கு போனா? மாளிகை கட்டவா? பங்களா கட்டி வாழவா? வச்சிருக்க வப்பாட்டிக்கு நகை வாங்கவா? இல்ல, வயிற்று பசிக்கு பிள்ளை வீட்டை காப்பாத்த பொழப்புக்கு போனான். அவன் செம்மரக்கட்டையை வெட்டும்போது ஒரு பார்த்தாரா? இல்ல, சுட்டான் போட்டான். கண்டிச்சது உண்டா? சந்திரபாபு எழுத்து பேசிக்கல, அவர்கிட்ட பேசி என் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடு, நானும் கொடுக்குறேன். 20 லட்சம் கொடுத்தியா? 10 லட்சம் கொடுத்தியா? 1 லட்சம் கொடுத்தியா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. தூத்துக்குடியில செத்து போனா 37 பேரு இந்த வெள்ளத்துல. இப்போ 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 எத்தனை ரூபா கொடுத்த? 100 ஆடு வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா என் சித்தப்ப 100 ஆடும் போயிடுச்சு வெள்ளத்துல. பல மாடுகள் 100 மாடுகள் போயிடுச்சு. பலாயிரக்கணக்கான ஏக்கர் வாழை சாஞ்சிருச்சு, தென்னை சாஞ்சிருச்சு, கரும்பு அழிஞ்சிருச்சு. அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? சாராயம் முடிச்ச செத்தவனுக்கு நீ 10 லட்சம் கொடுத்து சரித்திரம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியா காட்டுறீங்கன்னு சரித்திர புகழ் வருது. என்னது இது வேலை? என்ன வேலை? சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்டப்படி குற்றம், குடிப்பதும் குற்றம். சட்டப்படி குடிச்சு செத்தவன் வித்தவன் இவனுக்கு சட்டப்படி அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குது. இது அரசா தரிசா? என்னது இது? எதை நோக்கி நகர்த்துகிறீர்கள் நீங்கள்? இந்த தமிழ் சமூகத்தை எதை நோக்கி கொண்டு போகிறீர்கள்? அப்போ குடும்ப தலைவிக்கே 1000 தான், அவ்வளவு வறுமை இருக்கு. ஆனா குடிச்சு செத்தா 10,000. எப்படி இருக்கு? 10 லட்சம். அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு மாசம் மாசம் 5000. அரசுக்கு தெரியாது. இதுல எங்க அண்ணன் கமலஹாசன் வந்து நச்சாண்டிதன். அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? மறுபடியும் ஒரு தடவை தயவு செய்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். வந்தா முடிவாங்க. குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, அளவா குடிங்கன்னு சொல்லணும். யார் அளந்து ஊத்த போறது? யாரு? ஐயா ஸ்டாலினா இல்ல எங்க அண்ணன் கமலஹாசனா, தம்பி உதயநிதியா? 2 அவுன்ஸ் தாங்க. போங்க போங்க, 2 அவுன்ஸ் தான். இது எப்படி? போறவன்லாம் பதாக வச்சுட்டு படிச்சுட்டே அளவா குடிக்கணுமாம்டாடே. இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க எங்க கொண்டு சேர்ப்பீங்க? நாம போற்றிய மதிச்ச நேசிச்ச எங்க அண்ணங்க எல்லாம் இப்படி பேசுனா நாங்க எங்க போறது? எங்க போறது? கட்டையை வச்சு முட்டு கொடுப்பாங்க, சென்றி போட்டு உடம்பு. ஆனா தலையை வச்சு முட்டு கொடுக்கறத நான் இப்பதான் பாக்குறேன். நாங்க பெரிதும் நேசிச்ச கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதுலதான் இருந்து வளர்ந்தோம். அதுல எங்க அண்ணன் முத்தரசன் மாநில பொதுச் செயலாளர். மதுக்கடையை முடித்தா 39,000 பேருக்கு வேலை போயிடும் அப்படின்னு. அண்ணன் 38 லட்சம் பேருக்கு தாலி போயிடுச்சுன்னே. 38 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காங்க. தம்பி சொன்னான்ல 38.5 விழுக்காடு. அப்படின்னா 38,50,000 பேர் இளம் விதவைகள் இந்த நாட்டில். எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன தெரியுமா? அம்மையார் கனிமொழியெல்லாம் இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது. யார் நாடு? இவங்க நாடு தான். இவங்க நாடு தான். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்கிறோம், செய்யல. இவ்வளவுக்கு மீறி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் மரக்காணம் இங்கே சேர்த்து 80 பேரோ 90 பேரோ உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தில். இங்க என் தம்பி கூட பேசு, கள்ளச்சாராயம் நல்ல சாராயத்துல என்னடா கள்ளச்சாராயம் நல்ல சாராயம்? சாராயம் சாராயம் தான்டா. விஷத்துல என்னடா நல்ல விஷம் கெட்ட விஷம்? விஷம் விஷம் தான். அரசு காட்சி வித்தா நல்லது, தனியார் காட்சி வித்தா கெட்டதா? ஒழிக்கணும். ஒழிக்கணும் என்ன செய்யணும்? இவங்களை ஒழிக்கணும். இது ஆட்சியெல்லாம் கிடையாது, இது கொடுங்கோன்மை. இது கொடுங்கோன்மை. இது கொடுங்கோன்மை. கேவலமான ஒரு ஆட்சி முறை, கேடுகட்ட ஆட்சி முறை.
மண்ணை பற்றியோ, மக்களை பற்றியோ, மக்களின் நலனை பற்றியோ, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை பற்றியோ அதை பத்தி கவலையே கிடையாது. நாங்க அடிக்கடி பேசுறது, அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தலைவர்களை, அடுத்த தேர்தலை பற்றி தான் சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமையை பற்றி சிந்திப்பார்கள். இதை அடிக்கடி நாங்க பேசிட்டே வந்தோம். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின், நாங்கள் தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள், அடுத்த தலைமுறை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்க தெருவுக்கு 2 டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்க. சின்ன சின்ன பிள்ளைங்களை வலைவெளியில் பாருங்க, பச்சை பிள்ளைய குடிச்சிட்டு இருக்காங்க. பையன் குடிக்கிறான், உங்களுக்கு அனுப்பி விட விடவா? நான் ரொம்ப நாளா என் ஸ்டேட்டஸ்லோட வச்சிருந்தேன். கதறி துடிக்குது தமிழ் சமூகம். கணக்கில்லாத போதை, சாராயம் மட்டுமல்ல, கஞ்சா, அபின், கொக்கைன், ஸ்டாம்பு, மாத்திரை, இது செத்தது காரணம் சாராயம் இல்ல. அதுல எலியை கொல்றதுக்கு எலிபேஸ்ட்னு ஒரு மருந்து இருக்குல்ல, இந்த போதை பத்தாதுன்னா அதை கலந்துருக்கான். கணவனும் மனைவியும் குடி சேர்ந்திருக்காங்க. 2 திருநங்கை நம் தங்கைகள் குடி சேர்ந்திருக்காங்க. எல்லாரும் குடிப்பது ஒரு கலாச்சாரமாக மாத்திய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. குறிப்பாக ஐயா கலைஞர் அவர்களுக்கு உண்டு. எங்கள் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தால், இவர்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தார்கள். இவ்வளவுதான் நடந்திருக்கு. என்ன கேளுங்க, ஈராண்டு ஆட்சி, ஈடு இணையற்ற ஆட்சி, ஈராண்டை சாட்சி. நான் கேட்டேன், இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்ட்டு? என்னத்தையாவது பேசுறது. இத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடிடலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க. இன்னும் இருக்கிறவங்கள எத்தனை பேர் உயிர் இழப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க உயிர் பிழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் எப்படி 1 மாசத்துக்குள்ள இறந்துருவாங்க. அங்க இருந்தாலும் 10 லட்சம் கொடுப்பான், வீட்டுல வந்து இறந்தா என்ன நடக்கும் ஒண்ணு இருக்காது. பாருங்க, ஒருத்தர் சாக கிடக்கிறாரு. ஒரு மீம்ஸ்ல உண்மையிலே ஒருத்தர் சாக கிடக்கிறாருன்னு வச்சுக்க, சாக கிடக்கிறாரு. பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படியும் போகுது உயிர், அந்த பாலுக்கு பதிலாக அந்த சாராயத்தை ஊற்றி விடு, 10 லட்சமாவது கிடைக்கும். சிரிக்காத, இதுதான் நிலைமை, நாட்டின் நிலைமை தான். வேற மாநிலத்துக்கு போனா தமிழ்நாட்டிலிருந்து வர்றேன்னு சொல்லிடாத, இந்தியா விட்டு வெளியில போனா இந்தியாவில இருந்து வர்றேன்னு சொல்லிடாத. எதையாவது ஒரு நாட்டு பேரை சொல்லிட்டு போ, இல்லைன்னா ஊமை மரியாதை பாபான்னு பேசிட்டு போ. எதையும் பேசி தொலைஞ்சிடாது, ஒரு பயம் மதிக்க மாட்டான் உன்னை. இவ்வளவு இழிவு, இவ்வளவு கேவலம், இவ்வளவு பின்னடைவு, இவ்வளவு வீழ்ச்சி, இவ்வளவு தாழ்ச்சி உனக்கு ஒண்ணில்ல. நீ டாஸ்மார்க் சரக்கை இவர்கள் பாதுகாக்கிற கிடங்கு குடோன் எப்படி இருக்கிறது பார். வலையொலியிலே குளிரூட்டப்பட்ட அறை, அழகாக அடுக்கி வைத்த அங்கே வாயிலே காவலர்கள் பாதுகாப்பிற்கு. ஆனால் நீ வெம்பாடு வெட்டு உழுது வளர்ச்சி விளைய வச்ச உணவு பொருள், நெல், கேழ்வரகு, கம்பு, இந்த தானியங்களை கொள்முதல் செய்து இவர்கள் சேமித்து வைத்திருக்க கிடங்கு எங்கே? இந்த விக்கிரவாண்டியில ஒரு சேமிப்பு கிடங்கு காட்டு பாப்போம், காட்டு. எத்தனை காட்சிகளை நீ பார்க்கிறாய்? நானே போய் நேரில் செஞ்சிருக்க. பல 100,000 மூடைகளை அடுக்கி தெருவில், சின்ன தார்பாய் தெருவில் அப்படியே அடுக்கி தார்பாயை போட்டு, தார்பாய் காத்தடிச்சு தூக்கிட்டு போய் மழை வெஞ்சு நினைச்சு முளைச்சிருது நெல். எளிதின்னு எறும்புதுன்னு நாசமாக்கி என் உழைப்பு கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்ப என்ன ஒரு தலைகள் மாற்றம். ஒன்றிய மாவட்ட தலைநகர்கள் தோறும் உணவுப் பொருளை சேமிக்கிற பாதுகாப்பு கிடங்குகள் கட்டணும். இவர்கள் கட்ட மாட்டார்கள். அவங்க அப்பா பேர்ல ஜல்லிக்கட்டுக்கு திடல், அவங்க அப்பா பேர்ல நூலகம், அவங்க அப்பா பேர்ல தொலைநோக்கு மருத்துவம், இதான் கட்டுவாங்க. இப்ப இருக்கிற மருத்துவமனையில் என்ன கூட்டம் பிரிங்கி வெளியுதா? இருக்கிற மருத்துவமனையில பாக்குற மருத்துவருக்கு வேலை கொடுக்க முடியல, காசு கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல. இருக்கிற மருத்துவமனையில பாக்குற செவிலியர் பணியை நிரந்தரம் பண்ண முடியல. எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போறார்கள் என்று அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். கண்ணை மூடிக்கிட்டு சும்மா உதயசூரியனுக்கே போடுறது, விட்டா வேற வழியிலேன்னு சொல்லாத, விட்டு பாரு. உங்கள் வயிற்றிலிருந்து உங்களிடமிருந்து வந்த உங்கள் பிள்ளைகள் நாங்களே ஒரு பெரு வழியாக மாறி நிற்கிறோம் என்று பாருங்கள். இந்திய அரசியல் வரலாற்றிலே என் உடன் பிறந்தவர்களே, என் உயிர் சொந்தங்களே, 1 விழுக்காடு 1.1 விழுக்காடு வாங்கிய ஒரு அரசியல் கட்சி அடுத்த தேர்தலை நின்றதில்லை, வென்றதில்லை, இருந்த இடம் தரம் இருந்ததில்லை. இதுவரை தமிழக அரசியல், இந்திய அரசியலில் எந்த கட்சியும் 1.1 விழுக்காடு 16 தேர்தலில் 2016 அடுத்த தேர்தலில் 4 விழுக்காடு, அடுத்த தேர்தலில் 7 விழுக்காடு, அடுத்த தேர்தலில் 8.19 விழுக்காடு ஏறும் என்றால்
கட்சி சிறுக 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 வளருது. அடக்குமுறை ஒடுக்குமுறை காசு பணத்தை கொட்டி கொட்டி என்ன வந்தாலும் எதிர்த்து போரிடுது என்றால் அது மானத்தமிழ் மறவன் வீர மறவன் என்னுயிர் தலைவன் பிரபாகரன் ரத்த பிள்ளைகளுக்குத்தான் அந்த திமிரு துணிவு அந்த தெளிவு பிடிவாதம் அதெல்லாம் இருக்கு. மற்றவன் கலந்து ஓடி இருப்பான். எனக்கு தெரியாதா? 1000 கோடி இருந்தா 500 கோடி இருந்தா 15 சீட்டு இருந்தான்னு கொடுக்க மேல வாங்கிட்டு பெட்டி போயிட்டு தெரியாதா? தெரியாதா? நான் என் வீட்டு அடமானம் வைப்பேன், என் காட்டு அடமானம் வைப்பேன், எதை வேண்டாலும் அடமானம் வைப்பேன். ஆனால் என் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டேன். எந்த பிரச்சனையும் தங்க அபிநய சொல்ற மாதிரி என் தம்பி தங்கச்சி எல்லாம் பேசி எந்த பிரச்சனையும் தீர்த்திருக்கு? ஒரு பிரச்சனைக்கு முற்று வைத்திருக்கிறார்கள் என்றுதான் இருக்கா? இருக்கா? பாரதிய ஜனதா ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டிட்டே இருந்துச்சு, கத்திட்டே இருந்துச்சு. இப்ப பேச முடியல. ஏன்? கட்டி திறந்தாச்சு. முற்று கட்டி முடிச்சிட்டாரா? இல்ல, முதல் தளத்தை கட்டி மேல செட்டா போட்டு மூடி திறந்துட்டாரு அவசர அவசரமா தேர்தலுக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு? மலையில ஒழுகுது ராமர் கோயில். சிரிக்காத, உண்மையிலே ஒழுகுது. உண்மையிலே ஒழுகுதுப்பா. எப்படி? உண்மையிலே ஒழுகுது.